விஜய் சாரோட கோட்ஸ்லேருந்து தான் நம்ம அந்த லிரிக்ஸே டெரைவ் பண்ணுறோம். நில்சன் என்ன சொல்லுவார்ல, குப்பரையே படுத்துகிற பாவத்தை அப்படின்ட்டு. மதியானம் 3 மணிக்கு என்னோடய டிரைவர் நல்லா சாப்பிட்டுட்டு போய் மீடியனில் இடித்து வண்டி போய் நிறுத்தி யாருமே இல்லாத ரோடு, ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது. அதான் நெல்சன் திலீப்குமார் கனால கோச் கேரக்டர். இன்றைக்கி நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கனாலுமே அந்த படம் முடிஞ்சு வந்துச்சுனாலுமே இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் ஃபேன் பேஸ். செல்ஃபிஷாக இருக்க வந்து அந்த மாதிரி நோய்மா ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வந்தால் போடா, டோன்ட் வெயிட் ஃபார் மீ. அப்புறமா படம் பார்த்து சொன்னார், வெய் நல்ல வேலைடா திட்டல, வியாதியை வியாபாரமாக்குறவன். இந்த ஊரோட கட்டுப்பாடுகள், தண்ணியை காசு கொடுத்து வாங்குறானுங்க இவனுங்க என்னடா ஒரு இது நம்ம அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கும்போது நீங்கள் பல பேருக்கு கதைகள் நரேட் பண்ணியிருப்பீங்க. மறக்க முடியாத ஒரு வியர்டஸ்ட் நரேஷனாக என்ன? ஃப்ளட்டு வந்து இப்போது ஒரு கதை சொல்ல போயிருந்தேன். நானும் சபரிமுத்து இப்போது அவரும் நானும் தான். எனக்கு கதை நரேட் பண்ண வராது. இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன்ல, என்கிட்ட என் ஸ்கிரிப்டை கொடுத்து சொல்கிறான்னா சொல்ல மாட்டேன். அது மாதிரியான சூழலில் தம்பி எனக்கு வரியாடான்னு கேட்டேன், வரேன்ட்டான். அண்ணன் சூப்பர்ண்ணா, புக்கெலாம் வந்துட்டு முன்னாடி கொடுத்தான், புக்கெலாம் படிச்சுட்டு வந்துட்டான். ஈஸ் கான்ஃபிடென்ட், ஐ எம் கான்ஃபிடென்ட், ஃபுல் ஃப்ளட்டு, கதை கேட்க சொல்ல வரீங்களான்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ தூரம் தண்ணியில் போய் அவ்வளோ ஏசி ரூம், ஃபுல் ஏசி ரூம், நான் நனைஞ்சு தான் வந்திருக்கோம். பட் உள்ளார கதை கேட்குற இடத்துல ஃபுல்லாக நனைஞ்சிட்டு ஈரத்தில் உட்காந்து அந்த கதையை ஃபுல்லாக நரேட் பண்ணிட்டு வந்தோம். இது எனக்கு வந்து கதை சொல்ல போனதுலே ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, இப்படி இல்லாமல் கதை சொல்லுவாங்க அப்படி இருக்கும். அந்த மாதிரி வந்து சொல்லுவோம். ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முன்னாடி சர்வே பண்ணுறது, அதை பற்றி சொல்லுங்கள். அதனால தான் நான் வந்து பாடலாசிரியராக எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நான் பயன்படுத்திக்கணும்னு நினச்சேன். பாடகராக வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும்னு நினச்சேன். நடிப்பில் வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நான் இதெல்லாம் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா எனக்கு இயக்குனராக இருக்க முடியாது. எனக்கு சர்வைவலுக்காக, வாழ்வாதாரத்துக்காக மறுபடியும் தான் நம்ம இன்ஜினியரிங் முடிச்சிட்டோமே, அந்த வேலைக்கே போயிடுவோம். நம்ம தான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணோமே, அந்த வேலையிலே திருப்பி என்னோடய டிஎலுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வேலை இருக்கான்னு கேட்டுருவோம். அப்படின்றதுனாலேயே நான் இதுக்குள்ளே இருக்கணுங்கிறதுக்காக இதில் என்னென்ன கிராஃப்ட்ஸில் என்னை இன்வால்வ் பண்ணி முடியும், என்னென்னலாம் கிராஃப்ட்ஸில் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, எனக்கு எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சு, அதை முடிஞ்ச அளவுக்கு 100% உண்மையாக உழைக்கிறதுக்கு வேலை செஞ்சு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு தேவைப்படுற ஒரு இந்த ஒரு புயல்ங்கிறது முதல்ல ஒரு சின்ன இதில் தான் ஆரம்பிக்கும். ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு வட்டம் இருக்கும், அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தால் தான் ஒரு பெரிய ட்விஸ்டர் க்ரியேட் ஆகும். கரெக்ட். ஸோ நம்ம அங்கேயே தான் சுற்றுறோம். அதை விட்டுட்டு நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ப்ரீஸாக ஜன்னல் விட்டு ஜன்னல் போயிடும். அப்படி வேண்டாம், நம்ம ஏதாவது ஒரு ட்விஸ்டராக மாற ட்ரை பண்ணுவோன்னு தான் அங்கேக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்படி தான் சர்வைவலுக்காக நான் பண்ணது. ஏன்னா பாடலாசிரியர் ஆகி அது கொடுத்த சம்பளங்கள், பாடகர்னு சொல்ல முடியாது, மாதிரின்னு வச்சுக்கோமே, பாடகர் மாதிரி ஆனதுக்கும் அது கொடுத்த சம்பளங்களும் தான் என்னை வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு ஊக்குவிச்சுது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நான் அடிக்கடி சொல்லுவேன், சங்கர் குணான்னு சொல்லிட்டு ஆட் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆட் ஃபிலிம்ஸ் வச்சுருக்காங்க. என்னடா பண்ணுறான்னு கேட்பாங்க, இந்த மாதம் வாடகை இருக்காங்க, காசு இருக்கான்னு கேட்பாங்க. இல்லைடா அவங்க வேலை கொடுப்பாங்க, அதை நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். காசு வாங்குறது ஈஸி, நமக்குள்ளே இருக்க திறமைக்கான வேலை எல்லோரும் கொடுத்துட மாட்டாங்க. கண்டுபிடிச்சி ஃப்ரெண்டு தானே அப்படின்றது வேறு. அவங்க பண்ணுறது சும்மா எடுத்தவங்க ஒருத்தவங்க ஒரு கம்பெனிக்கெலாம் அவங்க பண்ணலை. அவங்க பண்ணுறதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ் தான். பட் ஆனால் தே ஹவ் கிவன் மீ ஒர்க். அதனால் நானும் யாரும் காசு கொடுக்க விரும்ப மாட்டேன். அது அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி நினைப்பேன். திறமை இருக்கா, வேலை செய்வோம். அந்த திறமையை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்கிட்ட இருக்கீங்களான்றது தான் கேள்வி. ஏன்னா எல்லாருக்கும் திறமை இருக்குது. அந்த திறமை எனக்கு முதல்ல அப்பீலிங்காக இருக்கணும். ஏன்னா இங்கே நிறைய பேர் எனக்கு திறமை இருக்குது, வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லவே முடியாது, வாய்ப்பு கொட்டி கிடக்கு. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறவங்கள நீங்கள் கண்டுபிடிக்கல, ஏர்ன் பண்ணுங்க. இவ்வளோதான் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார், அசோக்னு சொல்லிட்டு. அவர் எப்படின்னா சாப்பாடு வாங்கி தர மாட்டார், சமையல் சாமான் வாங்கி தருவார். சமைச்சு சாப்பிடு. இன்றைக்கி வரைக்கும் அவர் என் கூட இருக்கார். ஸோ இந்த மாதிரியான ஆட்கள்லாம் தான் என்னை வந்து அந்த டைமில், அது இல்லாமல் இவங்க எல்லாருக்குமே தெரியும் நானும் சிவாவும் எப்படிலாம் இருந்திருக்கும். எவ்வளோ கஷ்டத்துலேயும் என்னை சிவா வந்து எல்லா இடத்துலையும் கூப்பிட்டு போய் விட்டுருக்காப்புல. இது எல்லாமே ஐ எம் மேட் வித் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து என்ன சொல்கிறது, என்னோடய ஜேர்னியில் ரொம்ப ப்ரெஷியஸாக நினைக்கிற விஷயங்கள்.
ஒரு கிரியேட்டராக நம்மளுடைய பர்சனல் ஜேர்னி நம்மளுடைய ப்ரொஃபஷனல் ஜேர்னியை அஃபெக்ட் பண்ணுதா? இல்லை, அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அஃபெக்ட் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பர்செப்ஷன்ஸ், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு யூ பீன் ப்ராட் யுவர் செல்ஃப். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களை எப்படி வளர்த்தெடுத்துட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்படி வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கீங்க, இது ரெண்டுத்துக்கும் உள்ள பேலன்ஸ் இருக்குல்ல, அதுதான் உங்களை அது பர்சனலையும் ப்ரொஃபஷனலையும் பேலன்ஸ் பண்ண போகிற விஷயமா இருக்கும். அதுக்கான புரிதலோடு நம்ம அதை அப்ரோச் பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்கள் வளர்த்தெடுக்கப்பட்ட விதத்துலையும் நீங்கள் உங்களை வளர்த்தெடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயத்துலையும் ஒரு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கரெக்டாக யூ கேன் மேனேஜ். குவிக் டெசிஷன் மேக்கிங்கிறது ஒரு டைரக்டருக்கு ரொம்ப 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 முக்கியம். அப்படி நீங்கள் குயிக்காக டெசிஷன் எடுத்து சார்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் பற்றியும் அதை ஹேண்டில் பண்ண விதம் பற்றியும் சொல்ல முடியுமா? மழை ரொம்ப நேரம் நம்ம அதுதான் பிரச்சனை பண்ணுற ஒரே விஷயம். நம்ம அன்னைக்கு மழை வராது அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்டுட்டு போயிருப்போம். வேணும்னே அன்றைக்கி பெய்யும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்றைக்கி எக்ஸ்டீரியராக இருக்கும். நம்ம இன்டீரியர் போகிற அன்றைக்கி பப்பரப்பாயின்னு வெயில் அடிக்கும். வெளியில் எக்ஸ்டீரியர் போகிற அன்றைக்கி மழை அடித்து தூக்கும். இப்போ நான் மழையில் ஷூட் பண்ணணும்னு ஆசைப்பட்ற அன்றைக்கி மழை வராது. நான் அதுக்காக ஒரு 4-5 வண்டி எடுத்துகிட்டு போய் வச்சு ஓஸ் வச்சு அடிக்கணும். இது நேற்று வந்த மழை இன்றைக்கி வந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். அப்படி ஒன்று தோணும். ஸோ மழை நம்மளை டிசிஷன் மேக்கிங் என்ன பிளான் பண்ணிட்டு போனாலும் எப்போ நடந்துச்சு எல்லா படத்துலையும் நமக்கு நடக்கும். மழை எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பாசிட்டிவ் நேச்சராக நான் பார்ப்பேன், பாசிட்டிவ் வைப்ரேஷனாக நான் பார்ப்பேன். ஏன்னா எது எப்படிடா நீ கரெக்டாக வேலை செய்வேன் அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்குது இல்லை, சேலஞ்சு. ஆமாம், கேள்வி கேட்குது இல்லை. அதனால் அது நான் எனக்கு அது மேலே ரொம்ப நெருக்கம் அதிகம் மழை கூட. சினிமா எல்லா குட்னஸையுமே பேசக்கூடிய ஒரு இடம். ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தா நம்ம சினிமாக்குள்ளே இயங்கும் போதும் சரி, சினிமா எடுக்கும் போதும் சரி, அவ்வளோ குட்னஸ் நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம். இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்குல்ல, இந்த முரண் இருக்குல்ல, இது உங்களை எனக்காக ஹிட் பண்ணியிருக்கா? பிகினிங்கில் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரெயினாக இருந்தது. ஏன் இப்போ சொன்னல, ஏன் எனக்குலாம் அப்படிலாம் நடக்குது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லாம், அந்த மாதிரியான சிந்தனைகள் தான் நம்மளை திருப்பியா ஓகே இட் இஸ் ஹேப்பனிங் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். ஒரு டஃபஸ்ட் கிரியேட்டிவ் டெசிஷன் நீங்கள் உங்களுடைய ஜேர்னியில் எடுத்தது? டஃபஸ்ட் டிசிஷன் சொல்ல முடியாது, லேசியஸ்ட் டிசிஷன்ஸ்னு வேணால் சொல்லலாம். நான் ஐ டிடன்ட் வாண்ட் டு ஒர்க் அவுட் சைட் சினிமா. எனக்கு வேறு எந்த வேலையை பற்றியும் சிந்தனை இல்லை, எனக்கு சினிமா மட்டும்தான் அப்படின்றதுல நான் வேலையே இல்லை. வீட்டில் சும்மா கிடந்தாலும் பரவாயில்ல. நெல்சன் என்ன சொல்லுவார்ல, குப்பரையே படுத்துகிற வார்த்தை அப்படின்ட்டு. இப்படிலாம் சும்மா கிடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேலையே இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு சினிமா தான் வேலை. கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைன்னா என் ஃப்ரெண்டு நான் சோறு போடுவோம். குட்டி ஸ்டோரி பற்றி நிறைய விஷயம் உங்கள்கிட்ட பல பேர் சொல்லியிருக்கலாம். என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்லேருந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, கோவிட் டைம்ஸ்லாம் வந்துச்சு, அவ்வளோ சப்போர்ட்டிவாக டெய்லி காலையில் சுப்பிரபாதம் மாதிரி எழுந்துச்சு அந்த பாட்டை கேட்டு பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு அந்த பாட்டுன்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது லிரிக்ஸ் அது இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா இதை பற்றி? டெஃபினெட்லி நல்ல விஷயங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷனாக இருந்தாலும் எனக்கு பெருசு தான். ஒருத்தர் மனமாற அதை பாராட்டி எனக்கு இதனால் ஐ ஃபெல்ட் ஹாப்பி, ஐ ஃபெல்ட் வெரி பீஸ்ஃபுல், ஐ ஃபெல்ட் சம்திங் மோட்டிவேட்டட், சம்திங் இன்ஸ்பைரிங் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நான் மட்டுமே காரணம்னு கிடையாது, பட் அதில் நானும் ஒரு பங்கெடுத்திருக்கேங்கிறதுனால எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அது கொடுத்துருக்கு. இல்லை, ஏன்னா அந்த ஐடியாவை நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணதே ரொம்ப தான் சொன்னேன். நான் மட்டுமே காரணம் இல்லை, நான் மட்டுமே அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியவோ அதுக்கான அப்ரிசியேஷன்ஸோ எடுத்துக்க முடியாதுன்றேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து பண்ணதுங்க அது. ஓ, அப்படி சொல்கிறீங்களா? என்னங்க நீங்கள் ஏதாவது விஜய் சாரோட கோட்ஸ்லேருந்து தான் நம்ம அந்த லிரிக்ஸே டெரைவ் பண்ணுறோம். அனி சாரோட மியூசிக் மிகப்பெரிய அதோட சிம்பிளிசிட்டி. நீங்கள் அதை நீங்கள் என்ன வேணாலும் மியூசிக்கில் கமக்கெல்லாம் போட்டு பாடிருந்தீங்கன்னு யாருக்கு புரியும்? அதை சிம்பிளாக எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் சேர்த்தது இந்த இசை தானே. அந்த இசை அவர் கொடுத்த ஐடியாஸ் உள்ளே இருக்கிற அனி சாரோட ஐடியாஸ் அதில் நிறையா, அதில் ஒரு ஃபீல் கிடச்சிது பாருங்கள். லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பாங்கிறது எங்கே எனக்கு கனெக்ட் ஆகுதுன்னா, மதியானம் 3 மணிக்கு என்னோடய டிரைவர் நல்லா சாப்பிட்டுட்டு போய் மீடியனில் இடித்து வண்டி போய் நிறுத்தி யாருமே இல்லாத ரோடு தூங்கிட்டார், அவரும் தூங்கிட்டார், நானும் ஃபுல் ஏசி 120 130 போயிட்டுருக்காப்புல. நம்ம ஈவினிங் ரெக்கார்டிங் இங்கே வரணும், சென்னைக்கு வரணும், திருவையாறுலேருந்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த பாட்டு எழுதுறதுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாட்டு எழுதுறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது அடித்து சவுண்டு மட்டும் கேட்குது. என்னடா இப்படி ஒன்று இருக்குது, இறங்கி நானும் அறத்தூக்கத்தில் நான் இது போகணும்ல ஒன்றும், அது சரி உயிரோடு இருக்கமாப்பா அப்படி வச்சுட்டு வெளியே இங்கே பார்த்தா ஒரு பெரிய ட்ரக்கு கண்டெய்னர் 120 ஸ்பீடில் போகுது.
அங்கே தான் எனக்கு பயங்கர ஸ்கேரி ஆச்சு. ஒரு செகண்ட் முன்னாடி இல்லை ஒரு செகண்ட் முன்னாடி இது நடந்திருந்தது, இல்லை ஒரு செகண்ட் பின்னாடி நடந்திருந்தது, ஏதோ ஒன்று அந்த பர்டிகுலர் டைமிங்கில் அடிச்சிருந்தா அன்றைக்கி அது இல்லை. லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, அவ்வளோதான். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது. ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்னு சொல்லுவாங்கள்ல, உண்மையாலுமே ஹார்ட் ஹிட்டிங்னா இதுதான் எனக்கு நடந்த லைஃப்பில் நடந்தது. இது முடிஞ்சு வந்தால் குட்டி ஸ்டோரி எழுதுறீங்க. அதில் தான் நம்ம பாட்டு கேட்டுகிட்டே வரோம். அதில் என்ன காமெடினா வண்டி நவராது, இடிஞ்சிருச்சு, மீடியம் இடிச்சு அந்த கீழே இருக்கிற அந்த டயரோட பிஸ்டன் இப்படி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வண்டியை உருட்டினீங்கன்னா இப்படி போகும், இப்படி போகும் வண்டி. இப்போ அந்த வண்டி நவராது. இப்போ நான் டோ பண்ணி எடுத்துகிட்டு வரணும். 20 கிலோமீட்டர் தள்ளி விழுப்புரம் இருக்குது. நான் எல்லா இடத்துக்கும் ஃபோன் அடித்து எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறேன், எங்கள் வண்டி டோ வண்டி எங்கே இருக்குது, இல்லை வண்டி இல்லை, அங்கே இல்லை, இங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் இல்லைன்றாங்க. அப்புறம் ஒரு வண்டி மட்டும் கிடைக்குது. அந்த வண்டி வந்து அதில் டோ ஏற்றி வச்சு அது மேலே ஏறி அதை நல்லா ஃபுல்லாக டைட்டன் அப்படி பண்ணி வண்டி ஆன் ஆகுமான்னு கேட்டேன். ஆமாம் சார், வண்டியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெறும் டயர் மட்டும், சரி அப்போ ஆன் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு அதில் நான் வந்து ப்ளூடூத்தில் அந்த டியூனை கனெக்ட் பண்ணிவிட்டு ஏசி போட்டு விட்டு அவங்க வண்டி வண்டி போயிட்டுருக்கு. நான் மேலே காருக்குள்ளார உட்காந்துட்டு ஏசியில் உட்காந்துட்டு ஜாலியாக பாட்டு எழுதிட்டு வரேன். இதுதான் எனக்கு அந்த பாட்டு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது. அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸில் ஜாக்கி சான் ஆகணும், என் பேரை எல்லாரும் சரியாக சொல்லணும், அது எனக்கு ஒரு நிறைவை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு மரியாதை தான் நீங்கள் கனால எஸ்கே அவருடைய கேரக்டருக்கு நெல்சன் பேர் வச்சதா? அது குருநாதர் திறமை இருக்கா இல்லையான்லாம் தெரியாமல் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் பார்த்தாரு, நல்லா இருக்கடான்னு சொன்னார், அப்ரிஷியேட் பண்ணார். இஸ் நாட் ஈஸி கை, யூ கேன் நோ. அவர் வந்து ஏன்னா ரொம்ப ஜாலியான ஆள் தான், ஆனால் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர். அப்போ நம்ம அவரோட நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்கோம். அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் 4 வருஷம். கற்றுக்கிட்டது ஜாஸ்தி. ஏன்னா அவரோட ஜேர்னி, அவரோட பெயின், அவரோட ட்ராவல், அவரோட த என்டியூரன்ஸ் ஆஃப் தட் ஃபேஸ் இருக்குல்ல, அது வந்து ஈஸிலி நீங்கள் எங்கே போனாலும் கற்றுக்க முடியாது. அதை எப்படி ஒருத்தர் ஹேண்டில் பண்ணார், சிரிச்ச மூஞ்சியோடு, யாரையும் ப்ளேம் பண்ணாமல், எந்த குறையும் வச்சுக்காமல், இப்போ வரைக்கும் அது வந்து இந்த ரெஸ்பெக்ட், அந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அது வந்து நானாக இருந்தேன்னா நான் வேறு மாதிரி தான். அந்த மனநிலையில், அப்போ இருந்த மனநிலையில் அவர் என்னை காம் பண்ணுறதே அவரோட வேலையாக இருக்கும். நான் அவ்வளோதான். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட மனநிலை, ஒரு ஓவர் கோவம், ஓவர் இது, எல்லாத்தையும் என்ன தப்பாக இருக்கு எப்படி அது அங்கேருந்து பார்த்தா அப்படி இருக்கும்டா, நீ இந்த சீட்டுக்கு வரும்போது உனக்கு அதுக்கான மெச்சூரிட்டி புரியும், ஃபீல் ஆகும் அப்படின்றதுலாம் அவர் சும்மா இருறா ஏன்னா இப்படி தான் அவர். ஸோ அது எப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் டெல்லிங் யூ திங்ஸ் ஃப்ரம் ஹிஸ் லைஃப். அதான் நெல்சன் திலீப் குமார் கனால கோச் கேரக்டர். ஹி ஹஸ் சீன் எவ்ரிதிங் பட் ஹி ஹஸ் நாட் ஒன் இல்லை. அப்போ அந்த கேரக்டருக்கு எனக்கு அந்த பேர் ஆப்டாக இருக்கணும்னு தோணுச்சு. ஸோ பர்சனலி கனெக்ட் ஆகிடுச்சு. என்ன சாந்தமாகறதே அவர் வேலையாக இருக்குன்னு சொன்னது வந்து பயங்கர ஸ்வீட்டாக இருக்கு. இல்லை, நான் வந்து ஸ்பாட்டில் ரொம்ப ஒரு மாதிரி உக்கிரமாக இருப்பீங்களா? ஆமாம், உக்கிரம்தான். தூங்கிடுவேன், நானும் போய் தூங்கிடுவேன். ஒரு தீப்பெட்டி கணேசன் வருவார், சார் அந்த அருண் சார் தூங்கிட்டு இருக்கார் சார், டெய்லி தூங்கிட்டு விட்றா, அவனை தூங்க விட்றா, எந்திரிச்சு வந்து வேட்டை பண்ணல. ஆமாம், எந்திரிச்சு வந்தால் அதாவது என்ன கேள்வி கேட்பான்டாவன், அந்த மாதிரி எதையாவது கேட்டேன், அண்ணா இது எப்படின்னு ஒரு 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 உரிமை தான் வச்சுக்கோங்களேன். தொல்லை பண்ணணுன்ற நோக்கம்லாம் கிடையாது. ஏன்னா அவருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும் நமக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு படமாக போய் அசிஸ்டண்ட்டாக நிற்கிறோம், நம்ம வந்து தப்பு பண்ணிடக்கூடாது. சினிமாட்டோகிராஃபரு நம்ம என்னடா எப்படியான ஒரு அசிஸ்டண்ட்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வேலை செய்கிறாருன்னு தப்பாக நினச்சிடக்கூடாது. இது எல்லாமே இருக்குது. அப்போது எனக்கு எங்கே என்ன நடக்குதுன்னு தெரியணும், என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியணுன்றதுக்கு நான் ரொம்ப அவரை தொல்லை பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த டவுட் இருந்துச்சுங்க. இப்போது கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் அந்த படம் நடக்குது, நடுவில் டீசர் ரிலீஸ் பண்ணுறீங்க. நான் மறக்கவே மாட்டேன் அந்த டீசரை பார்த்தது. இன்னை வரைக்கும் சொல்லுவேன், இன்றைக்கி என்ன வேணால் வரலாம், 4K கூட டீசரை பார்க்கலாம், ஆனால் வேட்டை மன்னன் டீசர் தான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் டீசர். அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம் அப்படின்னும்போது அவ்வளோதான்டா அப்படின்னு எனக்கு. ஏன்னா அப்போ தெரியும்ல, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சிம்புக்குன்னு ஒன்று இருந்துச்சு, ஒரு கல்ச்சர். எஸ் டெஃபினெட்லி, அவ்வளோதான்டா அப்படி. அது பெரிய ப்ராஜெக்ட். அது அந்த டைமில் அது ரொம்ப பெரிய நோட்டபிளான பெரிய ப்ராஜெக்ட் அது. அண்ட் அந்த டைமில் நீங்கள் அப்போ விடுங்களேன், இன்றைக்கி நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கனாலுமே அந்த படம் முடிஞ்சு வந்துச்சுனாலுமே இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் ஃபேன் பேஸ். அது அந்த கண்டென்ட்டும் அப்படி, அதில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்.
கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ் எவ்வளோ ஃபிலிம்ஸ் வந்துருச்சு. கரெக்ட். ஹவு யூ ட்ரீட் கேங்ஸ்டர் ஃபிலிம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து நெல்சன் அண்ணனோட ஒரு யூனிக் ஒரு வே ஆஃப் இது. அதில் இன்னமும் ஸ்டில் இட்ஸ் ஃப்ரெஷ் ஒன்லி. எனக்கு வெரி ப்ரௌட் டு பி அ பார்ட் ஆஃப் தட் ஃபிலிம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அசிஸ்டண்ட்டாக செய்கிறீங்க ஒரு படத்தில், நெல்சன் அவர்கள் கூட ஒர்க் பண்ணுறீங்க, 4 வருஷம் போகுது. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இது பொறுமையாக போகுது, என்ன நடக்குது எல்லாமே தெரியும். ஆனால் உங்களுக்கு என்னைக்காவது என்னடா முதல்ல ஒரு படம் வேலை செய்கிறோம், இவ்வளோ வருஷம் போயிட்டே இருக்கே அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டோ, இல்லை ஜென்ரலாக உங்களுக்கே அந்த இல்லை நான் அந்த மாதிரி, ஏன்னா நான் பார்க்குறேன்ல, நீங்கள் ஒரு கண் எதிரில் ஒருத்தங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு செல்ஃபிஷாக இருக்கவங்க தான் அந்த மாதிரி நோய்மா தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோசிக்கும். அவர் தான் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வந்தால் போடா, டோன்ட் வெயிட் ஃபார் மீ அப்படின்னு சொன்னது. எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் ஒர்க் பண்ண படம், நடித்த படம், டைரக்டர்ஸ்லாம் என்னை கூப்பிட்டாங்க, டேய் வாடா நம்ம கூட ஒர்க் பண்ணு, சம்பளம் நல்ல சம்பளம் வாங்கி தரேன் எல்லாமே சொன்னாங்க. அப்பா நான் எங்கள் டைரக்டர் இருக்கார், அவர் எனி டைம் ஷூட் போவார், ஷூட் பண்ணார்னா ரெடினா நான் போகணும், கூட இருக்கணும் அப்படின்னு நான் இருந்தேன். அப்படி தான் அது. ஏன்னா நம்ம வெளியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 1000 வரும் போகும், பட் அந்த பாட்டு எழுதுறது பாட்டு பாடுறது மட்டும் அது அவே ஃப்ரம் நான் ஃபிசிக்கலாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இன்னொருத்தங்கிட்ட வேலை செய்யணும்னா நான் ஃபிசிக்கலாக அங்கே போயிருக்கணும். ஐ ஹவ் டு மேக் மை ப்ரெசன்ஸ். இங்கே இது அப்படி கிடையாது. ஸோ நான் அது மட்டும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு டே நீ போய் பண்ணுறா நல்லா ஒன்று கிடைக்குது. அவர் ஒன்று சொல்லுவார், நான் அந்த மாதிரி சும்மா ஜாலியாக பண்ணும்போது, ஜாலின்னா நான் வேறு மாதிரி கிரேசி நீங்கள் சொன்னீங்களா, கிரேசிங்கிறது என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் தான், பட் அது ஒன்லி வித் மை ஸோ அந்த கிரேசினஸ் வந்து இவன் வந்து இவன் ஒருத்தன் தான் வியாதியை வியாபாரமாக்குறவான். எதனால் அப்படி சொல்லுவாங்க? அந்த மாதிரி பண்ணுவேன், அந்த பாடுறது கீடுறதெல்லாம் இஷ்டத்துக்கு பண்ணுவேன் நான். அது ஒரு இதுக்குள்ளரே இருக்காது. அவர் என்ன சொன்னாருன்னா அது ஒரு வியாதி. ஆமாம், அவர் அப்படி தான் அவர் அட்ரஸ் பண்ணுவார், நல்லா வியாதியை வியாபாரம் வைக்கிறான்டா இவன் அப்படி சொல்லுவார். இது எனக்கு ஐ டுக் இட் அஸ் அ காம்ப்ளிமெண்ட். ஏன்னா அது எல்லாராலையும் முடியாதுல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆமாண்ணே, அது ஒரு பர்சனலாகவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எப்போ திரும்பி பார்த்தாலும் அது நமக்கு ஒரு எந்த ஒரு ஹார்ட் ஃபீலிங்கும் இல்லை, அது கரெக்ட், எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அங்கேருந்து தானே மோல்டாகி வரோம். கரெக்ட். நமக்கு எடுத்த உடனே ஒஸ்ட்டான சினாரியோஸஸ் நம்ம வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டோமோ, அதை நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டோமா, அதுக்கப்புறமா நமக்கு வந்து அது மாதிரியான சினாரியோஸை நம்ம ஈஸியாக ஃபேஸ் பண்ணுவோம். கரெக்ட். லூசிங்கே வந்து ஃபியர் ஆஃப் ஃபேஸிங் தான், அப்படி தான் நான் பிலீவ் பண்ணுறேன். உங்களால் அதை நேர்கொண்டு சந்திக்க முடியாத சூழலில் தான் நம்ம தோற்று போகிறோம். சந்திச்சிட்டோம்னா ஜெயிச்சிடும். சந்திக்கிறதுக்கான தைரியம் சந்திக்கும் போது தான் கிடைக்கும். கனால நீங்கள் எஸ்கே கேரக்டருக்கு நெல்சன்னு பேர் வச்சது வந்து ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் திங்ஸ். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. 2 பேருக்குமே, நானும் சிவா 2 பேருக்குமே அவர் கூட ரொம்ப பர்சனல் கனெக்ட் இருக்கு இல்லையா. ஸோ ஆப்வியஸ்லி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அதான் சொல்லணே, ஒருத்தர் கூட வேலை செஞ்சு அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் கிஃப்ட்டு அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அட்லீஸ்ட் அவருக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் படம் எடுத்துருக்கும்போது அவங்களுக்கு தெரியுமா நீங்கள் பேர் வச்சுருக்கீங்க? இல்லை, உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு, டேய் நீ எதாவது திட்டிக்கிட்டே வச்சிட மாட்டியே அப்படின்னாரு. அவர் அப்படி தான் மைண்ட்குள்ளார ஹாப்பி தான் அவருக்கு. அப்புறமா படம் பார்த்து சொன்னார், டேய் நல்ல வேலை நான் திட்டல. எஸ்கே அண்ட் அருண்ராஜா நட்பு எல்லாருக்குமே தெரியும், பல இடங்களில் பேசிட்டீங்க. பீயிங் எ சப்போர்ட் ஈவன் ஆஃப்டர் க்ரோயிங் இருக்குல்ல, அது எனக்கு எப்போவுமே இருக்கிற ஒன்று. நான் அப்பா எனக்கு ஊரில் தான் இங்கே வந்து என் கூட இருந்து என்ன அவங்களால பார்த்துக்க முடியல. அவங்க இந்த ஊரோட கட்டுப்பாடுகள், தண்ணியை காசு கொடுத்து வாங்குறானுங்க இவனுங்க என்னடா ஒரு நம்ம அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கும்போது அவர் இருந்து என்னை இங்கே பார்த்துக்கிட்டாருன்னா இப்படி பார்த்து போகிறோம் அப்படி இன்னி வரைக்கும் பார்த்துக்கிற ஒருத்தர். அப்படி தான். இதுக்கு மேலே என்னால் ஒரு பெரிய இது என்னால் எனக்கு மோஸ்ட் ப்ரெஷியஸ் பர்சன் இன் மை லைஃப் இஸ் மை ஃபாதர். ஸோ ஐ see like that figure only. ஐ திங்க் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும், அது எல்லாமே ஓகே. ஆனால் இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நிறைய நல்ல நட்பு வட்டாரம், நிறைய நல்ல மனிதர்கள் உங்கள் கூட உங்களோட ஜேர்னியில் அப்படியே இருந்திருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஐ எம் மேட் பை மை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்க. எஸ், இட்ஸ் வெரி ட்ரூ. எஸ், ரொம்ப எனக்கு அதுதான் டேக் அவேவாக இருந்துச்சு இந்த கான்வர்சேஷன். நிறைய டெக்னிக்கலாக பேசணும். டெஃபினெட்லி. ஏன்னா நல்ல நண்பர்கள் கிடைக்கும் போது நம்ம ஃப்ரீயாக இருப்போம், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்.
ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் ரியோராஜ். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னெல்லாம் பிடிச்சது என்னெல்லாம் பிடிக்கல அப்படின்றத யூடியூப்பில் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபைனலி டிவி அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ. மறந்துட்டேன் பாருங்கள், ட்விட்டர் கிடையாதுப்பா, எக்ஸ்லையும் நாங்கள் இருக்கோம்.